ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப மாதமாகுது. நாங்கள் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, மதியம் லஞ்சுக்காக சாப்பாடு செய்ய போகிறோம். முதல் சோறை நான் அடுப்பில் வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் வைக்கலாம், முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு ஒரு பிளான் தான் பார்த்துக்கோங்க. சரி, அதை கழனி பிணைஞ்சி நம்ம மாட்டுக்கு ஊற்றுற தண்ணியோடு சேர்த்து அதை ஊற்றி வச்சிடலாம், பருப்பு தண்ணியை அப்படின்னு ஊற்றி வச்சதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த பருப்பு கூட நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டாக வெட்டி வச்சிருந்தேன் முள்ளங்கியை. எதுக்காகனா, குழந்தைங்க முள்ளங்கியை எடுத்து சாப்பிடாதுங்க. அதனால் கொஞ்சம் முள்ளங்கியில் பாதி முள்ளங்கியை பருப்போடு போட்டுட்டேன். அதோட தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, அது கூட கொஞ்சம் கடலெண்ணெய் மிக்ஸ் அதை ஊற்றி ஒரு 2 சம்பு தண்ணி ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, டம்ளர் கணக்குனா நம்மளுக்கு அந்த செம்பு அளவு தான் எனக்கு கணக்கு. அதனால் அந்த சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அதையும் விசிலுக்கு வச்சுட்டு என் சின்ன பையன் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 2.5 வயசு தான் ஆகுது. அவன் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் இருந்தான். சரி, நம்ம இதை பண்ணிக்கிட்டே நம்ம வேலையும் பசங்களையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது சமையல் வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம துணி துவைக்கச்சுலையோ மற்ற இந்த பாத்திரங்களை வச்சுலையோ ஏதோ ஒன்றுனா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த சமையல் பண்ணச்சில மட்டும் நம்மளுக்கு பயமாக இருக்கும். பிள்ளைங்க மேலே விழுந்துருமோ, இல்லை கடுகு தாளிக்கத்தில் மேலே விழுந்துருமோ அப்படின்னு, தெரிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பயமே தெரிய மாட்டேங்குது. எனக்கே ஏன்னு தெரியல. அப்போ தான் அதை சிம்மில் போடுதுங்க, ஆஃப் பண்ணிடுவான். என் பையன்லாம் அதை பண்ணிடுவாங்க. அதனாலே நான் மேக்ஸிமம் கீழே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆஃப் பண்ணாலுமே எனக்கு பயம்தான். அவன் திரும்ப என்ன பண்ணுவான்னா, கீழே நம்ம எப்படி அவன் ஆஃப் பண்ணச்சில் பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி செய்வான். அதனால கொஞ்சம் இதாக தான் இருப்பேன். அந்த விசிலில் நான் கையை வச்சு அமுக்கிறேன் பாருங்க, விசில்லேருந்து தண்ணி வெளியே வருது அப்படிங்கிறதுனால அமுக்கிறேன். அதுக்கு என் பையன் சொல்கிறான், அம்மா, என் பெரிய தம்பிகிட்ட போய் சொல்கிறான், ரோஹித் அண்ணா, அம்மா குக்கர் விசிலாக கையை வச்சு தொடுது அப்படின்ட்டு பெரிய தம்பிக்கிட்ட போய் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தான். பெரிய தம்பிக்கிட்டேயும் ஒன்றா சொல்லிக்கிட்டு, என்கிட்டையும் ஒன்றா சொல்லிக்கிட்டு, அவங்ககிட்ட போய் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, நீ பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அது ரெண்டுமே வெந்துருச்சு, சாப்பாடும் வெந்துருச்சு, இதுவும் வெந்துருச்சுன்னொடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சின்ன வடைச்சட்டி பார்த்துக்கோங்க, தாளிக்கு சட்டி. அதில் நான் என்ன பண்ணேன்னா, கடுகு, வெந்தயம், ஜீரகம், இந்த மூணையும் ஃபஸ்ட்டு தாளிக்க போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. தாளிக்க போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 4-5 பூண்டு, தோல் உரிச்ச பூண்டையும் போட்டு வதக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இருக்கும், அதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா முழு வெங்காயமாக போட்டால் என் பசங்களாக இருக்கட்டும், என் வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அது இனிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்படி போட்டு தாளிச்சிட்டேன். தாளித்ததுக்கப்புறவு முள்ளங்கியை தூக்கி அதையும் உள்ளே போட்டு தாளிச்சிட்டேன். இதில் தக்காளி போடுற கிளிப்பு இருக்காதுங்க. தக்காளி போட்டு உப்புலாம் போட்டு வதக்கியிருப்பேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டிருப்பேன். முள்ளங்கி போட்டு வதக்கணும் பார்த்துக்கோங்க. சரி, அது தட்டியும் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். பிள்ளைங்களை வச்சுட்டு வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட்ஸ்லாம், என்ன உங்களுக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, இந்த பையனை வச்சுட்டு ஒரு சோறு கூட உங்களால் ஆக்க முடியாதான். அது என் ஹஸ்பண்ட் இல்லை, எல்லாரும் ஹஸ்பண்டுமே அப்படி தான். எல்லார் வீட்டுக்காரங்களுக்கும் என்ன தோணுதுன்னா, நம்ம தான் வெளியே போய் கஷ்டப்படுறோம், இவங்களாம் வீட்டில் ஜாலியாக தானே இருக்காங்க. உண்மைதான், அவங்க கஷ்டப்படுறாங்க தான், இல்லை நம்மளை விட அவங்க அதிகம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஏன்னா வெயில் மழை எல்லாம் பார்க்காம அவங்க போகணும். நம்ம வெயில் மழைனாலும் அப்புறம் சாப்பாடாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். சரி, இன்றைக்கி லீவுனா சரி அப்புறம் சமைச்சிக்கலாம், ஒரு 8 மணி 9 மணிக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் தான். மற்றபடி அவங்க மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, அவங்க வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் கூலி வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஆஃபீஸ் இல்லைனா கூட கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல லீவு அப்படின்ட்டா அவங்களாம் வீட்டில் இருந்துக்கலாம்.
ஆனால் இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ஓனர் வந்து இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதை வந்து நான் மறுக்கலை. ஆம்பளைங்க கஷ்டப்படல அப்படின்னு நான் சொல்லவே வரல. இந்த இடத்துலையுமே கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. அதுதான் இது வந்து நான் என் ஹஸ்பண்டை காண்டி நான் சொல்லலை, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. எல்லா ஹஸ்பண்டும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு டைமில் நம்ம கேட்டுப்பாங்க எல்லோரும். ஏன்னா அவங்களும் வெளியே போயிட்டு வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ரிட்டன் நைட் சமையல் செய்யல அவங்களுக்கும் டயர்டாக தானே இருக்கும். அவங்களும் ஒரு வண்டியில் போயிட்டு வரவங்க, ட்ராவல் பண்ணிவிட்டு வராங்க, அப்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, தம்பி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், வாயில் ஏதாவது எடுத்து வாயில் போட்டுருவான் அப்படின்ற பயத்தில் சமையலே பண்ண மாட்டேன். நைட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு தோசையோ இட்லியோ சாப்பாடோ குழம்போ ஏதோ ஒன்று நைட்டு அதுக்கப்புறம் தான் எதுனாலுமே செய்வேன். இப்போ அப்படி இல்லை, அவன் எதுவுமே கொஞ்சம் வாயில் எடுத்து வைக்கிறத கம்மி பண்ணிட்டான். அதே மாதிரி விழுந்துருவான் தம்பி வந்து ஓடிட்டு போச்சுலே டப்புன்னு விழுந்துருவான். அதனாலே அவனை கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவன் கூட இருக்கணும், நான் தான். அப்புறம் என் பெரிய பையன், அவனுக்கு எக்ஸாம் இல்லைனாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க சொல்ல பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க், ப்ரைவேட் ஸ்கூலுன்னு இல்லை, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஈக்குவலாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே ஹோம்ஒர்க்கு, வீட்டில் வந்து படிக்கணும். ஏன்னா நம்ம அந்த பிள்ளைங்கள படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கெட்டு போயிடும். அப்புறம் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா நம்ம திட்டுறோம். அப்புறம் அதனால் பெரிய அளவு பெரிய பையனையும் இது பண்ணிக்கிறதில்ல. ஆனால் அவனும் வேலை செய்கிறான். பெரியவன் வேலை செய்யலைன்னா என்னால் சுத்தமாக முடியாது. அவனும் எனக்கு ஈக்குவலாக ஓரளவு என் பெரிய பையனும் வேலை செஞ்சு தம்பியை பார்த்துக்குவான். நான் வேலை செய்கிறோமா அப்படின்ற பட்சத்தில் தம்பியை ஓரளவு பார்த்துக்கோங்க. அப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து டைம் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அந்த வடை சட்டியில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது கொதிச்சா கொஞ்சம் வந்து காய் வேகும் பார்த்திங்களா. அதனால் தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்கட்டும்ன்ட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு பருப்பு வெந்தது வந்து விசில் போயிடுச்சு. அந்த ப்ரெஷர் போனோடனே சரி கடைஞ்சிட்டு இதில் ஊற்றலாம், அந்த வடை சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் வடை சட்டியில் இடம் இல்லை, ஏன்னா பருப்பு அதிகமாக உபரியாக இருக்குது. அப்போ அதில் பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த வடை சட்டியில் கொதிக்க வச்சுருந்தேன் பார்த்திங்களா. எப்படி இருந்தாலும் பருப்பை நம்ம வடை சட்டியில் ஊற்ற போகிறோம், அது ஏன் அந்த வடை சட்டியில் உள்ள பொருளெல்லாம் நம்ம குக்கரில் ஊற்றி குக்கர்லேயே குழம்பு வச்சிடலாம். எதுக்கு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னொரு பாத்திரத்தை ஏன் அழுக்காக்குவானே அப்படின்ட்டு சரி ஓகே இதில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன் பையன் ஏம்மா முள்ளங்கி சாம்பாரும் வைக்க, முள்ளங்கி பொரியலை வைக்க, ஏம்மா வேறு பொரியல், எப்படி இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்களா என்ன தெரில, நான் வேறு பொரியல் வச்சு சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா இதனாலும் அப்பா சாப்பிட்டுக்குவாங்க. இதனாலும் கம்மியாக தான் ஆகும், குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு நேரத்தில் இது முடிஞ்சிடும். இப்போ நான் இன்னொரு காய் அரிஞ்சு வச்சேன்னா அது நிறையா இருக்கும், மறுநாள் மீதியாயிரும். மீதியானது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. என் பையனுக்கு சாட்டர்டே ஃபுல்லுமே எப்போவுமே ஸ்கூல் உண்டு பார்த்துக்குவாங்க. அப்போ எல்லோரும் அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, இந்த மீந்தது தான் மீதி. என் வீட்டுக்காரங்க பழைய சாப்பாடு தான் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா வெயில் பார்த்திங்களா, அவங்களால சுடுசோரே சாப்பிட முடியல. பழைய சாப்பாடு தயிரை நான் வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி பழைய சாப்பாடு இருந்தாலும் நான் காலையில் சமைச்சு தாங்க ஆகணும், ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அதனால் அப்போ இப்போ பையனுக்கு லீவுனா கூட அவங்களையும் ஏமாற்றிடுவேன், போய் ஏதாவது ஒன்று கடையில் வாங்கிக்கோங்க, இல்லைனா பழைய சாப்பாடு இருக்குது எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாயில் புண் வந்துடுது பார்த்துக்கோங்க. அப்படி நிறைய வெயில் அடிக்கவும் அவங்களுக்கு அது செட் ஆகலை, இந்த உடம்பு ஹீட் ஆகி வயிறுலாம் புண்ணாயிருது. அதனால் நான் பச்சை மிளகாவே சேர்க்குறது இல்லைங்க. பச்சை மிளகாலாம் நல்லா சேர்த்தி குழம்பு வைப்பேன், பச்சை மிளகாவே சேர்த்துறதில்ல. இப்போ இட்லி தட்டை வச்சு தான் நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா அந்த ஓட்டை தட்டு வச்சிட்டோன்னா ஆவி நல்லா வெளியில் போயிடும், பொங்கி கீழே சிந்தாது அந்த குழம்பு வந்து. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லுமே கீழே சிந்தி அடுப்பை ஃபுல்லுமே நாஸ்தி பண்ணிடும். அதனால் நான் அப்படி மூடி வச்சுருவேன். திரும்ப அந்த வடை சட்டியை லைட்டாக அலசிட்டு வந்து சரி பொரியல் பண்ணிடலாம், கையோடு டக்குன்னு அடுப்பு ஃப்ரீயாக ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பொரியல் பண்ணுறதுக்காண்டி அந்த அலசின தண்ணி அதுக்குள்ளே நிற்கும்ல, அதனால் வடை சட்டியை காய வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிப்புக்கு எப்போ பண்ணுற மாதிரி தான் கடுகும் கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம இதில் நான் தேங்காய் போடுவேன், அது கூட நான் ஜீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்டுருவேன். அதனால் தாளிப்புக்கு இதில் கடுகு மட்டும் போதும் அப்படின்னு கடுகு மட்டும் போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் பாதி வெங்காயம் சின்ன பொடி பீஸாகவும் பாதி வெங்காயத்தை நீல வாக்காவும் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க.
அப்படி வெட்டி வச்சா நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் 2 விதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதுனா நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படி பண்ணி வச்சுட்டு அதை வணக்கிக்கிட்டு இருந்தேன். அதை நல்லா வதக்குனதுக்கப்புறவே லைட்டாக உப்பு போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த முள்ளங்கி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன் க்யூபாக. அதனால அதை தூக்கி போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகம் எண்ணெய் ஊற்றல, லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 2 நிமிஷத்துக்கு அந்த முள்ளங்கி எப்போவுமே என்ன ஆகணும்னா அந்த எண்ணெயில் வதங்கணும். அந்த எண்ணெயில் வதங்க தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஒரு காயாக இருந்தாலுமே சரி. நம்ம நினைப்போம் அது ஹெல்தி இல்லையேன்னு. எல்லாமே ஹெல்தி தான். ஆனால் நம்ம அந்தளவுக்கு அப்போ வேலை செஞ்சோம். இப்போ அந்தளவுக்கு கம்மி தாங்க. ஏன்னா அப்போ விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் வெயிலில் தான் வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சாப்பாடு ஜீரணம் ஆயிரும். அது எப்படி சொல்கிறது, மறுக்கா பசி எடுக்கும், மறுவேளை பசி வந்துடும் அவங்களுக்கு. மறுவேளை எல்லாத்துக்குமே பசி வந்துடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. இப்போ காலையில் சமையல் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வீடை கூட்டுவோம், கொஞ்சம் நேரம் கழித்து பாத்திரம் கழுவோம். ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்டு கிடையாது. நம்ம ஃபோனை கையில் வச்சே பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிவி பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ ரொம்ப கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க. அது எப்படின்னா நம்மளுடைய அது மைண்ட் ஒர்க் மட்டும்தான். அது நம்ம மைண்டில் தோன்றது, நம்ம அதான் அந்த மைண்டு தான் வேலையே பார்க்குது. நம்ம உடலால் நம்ம வேலை பார்க்குறதில்ல. அதனால் அவங்களுக்கு வெயிட் போட்டுரும் மேக்ஸிமம். அதாவது பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா ஹார்மோன் அந்த இம்பேலன்ஸ், அதனால் நம்மளுக்கு வெயிட் போடும். பீரியட்ஸ் பிரச்சனை இருந்தால் வெயிட் போடும். நம்ம ப்ரெஷர் ஆனால் வெயிட் போடும். அந்த மாதிரி நிறையா. அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. அவங்க ப்ரெஷர் இருக்கும். அவங்க அந்த காலத்தில் கஷ்டப்படாமல் இல்லை, கவலைப்படாமல் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க விடிஞ்சிட்டா அவங்க திரும்ப 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க ஒரு காட்டுக்கு போய் வேலை பார்க்க போயிடுவாங்க. தோட்டத்துக்கோ காட்டுக்கோ போய் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க நம்ம ஃபுல்லுமே இந்த கம்ப்யூட்டர் உலகம் தானே, எல்லாமே கம்ப்யூட்டர் ஒர்க்கு. அது போக ஒரு சில அந்த கூலி வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா, அவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஒரு அளவு மெயின்டைனாக இருப்பாங்க. அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் பொசுன்னு இருந்தால் கூட அந்த மாதிரி ஒர்க் போனோடனே அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அந்த ரொட்டீன் ஆயிரும், அவங்களுக்கு நார்மலாக ஆயிரும். இப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சும்மாவும் இருக்குமா, நம்ம வாங்கி ஐயோ ஏதோ பசிக்க மாதிரி இருக்க 2 பிஸ்கட்டை சாப்பிடுவோமா, 2 பிஸ்கட்டுங்கிறது 3 பிஸ்கட்டாக உள்ளே போயிடும். ஒரு டம்ளர் காஃபி குடிக்கலாமான்னு தோணும். அதனால ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடிப்போமா. அப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ். அநியாயத்துக்கு நம்ம டயட்டுன்னு ஒன்று ஃபாலோ பண்ண வந்துடுமா. எங்கள் அத்தெல்லாம் அப்போ தான் எனக்கு வடை சுட்டு தருவாங்க, போண்டா சுட்டு தருவாங்க, அந்த போலி செஞ்சு தருவாங்க, அந்த சுசியம் அந்த மாதிரி ஆயில் ஐட்டமாக போட்டு தருவீங்க. அப்போந்தான் அது நம்மளுக்கு பார்த்தோன்னே அது டெம்ப்ட் ஆயிரும். ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா கூட கம்மியாக தான் உள்ளே போவோம். என்ன பண்ணுறேன்னா அதில் ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதை தான் நான் காமிக்கேன். 2 வரமிளகா. ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டேன் பச்சை மிளகா போடலை. ஏன்னா பசங்களுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கி, எல்லாத்துக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிங்க வெயில் டைமில். அதனால் காஞ்ச மிளகா வரமிளகா அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. மிளவத்தை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் 2 மட்டும் போட்டு மிக்ஸியில் நான் அரைப்பேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த தண்ணி நல்லா அதை அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுத்து போடுவேன். அந்த மாதிரி நம்ம ஃபுல் மைண்ட் செட்டுமே எப்படியே கம்ப்யூட்டர்னு நம்ம அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாத்துமே பிசி. அது எப்படின்னா சொல்கிறது, நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம் அப்படின்னா. ஆனால் குண்டாகிறது நம்மளை மற்ற உழைப்புகள் இருந்தாலும் அந்த மாதிரி உழைப்பு இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த பருப்பில் நான் புளி தண்ணி கொஞ்சம் எனக்கு கெட்டு போயிடக்கூடாது இல்லை. மதியம் செஞ்சது நைட்டுக்குள்ளே ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கனால சீக்கிரம் எந்த பொருளுமே கெட்டு போயிடுது. அதனால் ஓகே அப்படின்ட்டு அதையும் ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைப்பேங்க. இப்போவுமே நான் புளி ஊற்றினா 5-10 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். ரொம்பையும் புளியை கொதிக்க வைக்க விடக்கூடாது. அதோட பச்சை வாசனை அந்த 5 to 10 நிமிஷத்தில் போயிடும். சிலவங்களாம் ஒரு 20 நிமிஷம் வரை போட்டிருப்பாங்க. நான் அந்த மாதிரி போட மாட்டேன். அதான் பாருங்கள், தேங்காய்லாம் போடுறேன் பாருங்கள். தேங்காய் அப்புறம் கருவேப்பிலை. நான் எது போட்டாலுமே கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்குவேன். ஏன்னா நம்ம குழம்புல போடுற கருவேப்பிலையெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளே தூக்கி தூர வச்சுருவோம். அப்புறம் பிள்ளைங்க என்ன அதுங்க சாப்பிடுமா, அதுங்களும் அதே தான் பண்ணுவோம். சரி கொஞ்சமாக நம்ம பொரியல்லையோ குழம்புலையோ மிக்ஸ் பண்ணி, இப்போ அரைக்கிற குழம்பா இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுருவேன். கருவேப்பிலை போட்டு அரைச்சி குழம்போடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன்.
அதே மாதிரி இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைச்சிட்டு அது தேங்காய் பூவாக ஆனதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அதோட கலர். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நான் இப்போ வைக்கிற சாம்பாராக இருக்கட்டும், இந்த பொரியலாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாறாது. இப்போ போய் நம்மளை காட்டில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னா சத்தியமாக விளையாதுங்க. சத்தியமாக மற்றவங்களுக்கு எப்படியோ என்னால் ஒரு குனிஞ்சு நிமிந்தெல்லாம் ஒரு பொருளை எடுத்து வைக்கிற அளவுக்கு அந்தளவு வெயிட் போட்டுட்டேன். எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டாவது தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். எப்படி ஒரு 15 கிலோ பண்ணி நல்லா ஒரு 65 கிலோ வந்துட்டேங்க. 85 இப்போ 20 கிலோ நான் கம்மி பண்ணியிருக்கேன். 85 கிலோலேருந்து 65 கிலோ வந்தேன். 65 கிலோ வந்தோடனே ஒரு 3 மாதத்தில் சின்ன தம்பி வந்து கன்சீவ் ஆகிட்டேன். அதாவது என் பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பேபியே இருக்காது. அதாவது குண்டாக இருந்ததுனாலே அது எனக்கு ஃபார்ம் ஆகலையா, அது ஏன்னா எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்ததுங்க. குண்டானோடனே அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. நடந்தால் மூச்சு வாங்கும், மூட்டுலாம் வலிக்கும், கீழே கால் இருக்குது பார்த்திங்களா, அது வலிக்கும், தொடையில் ரத்தம் கட்டிக்கிடும். போயிட்டு வர்றதுக்குனே நம்மளுக்கு வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி, அதான் சொல்கிறோம்ல, அந்த மூச்சு வாங்கச்சில எவ்வளோ படப்படப்பாக இருக்கும். நம்ம உடனே தண்ணியும் இன்டேக் பண்ணக்கூடாது. அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் சரி நம்ம எப்படியாவது உடம்ப குறைச்சிடணும் அப்படின்னு குறைச்சேன். அதுக்கப்புறம் தம்பி ஃபார்ம் ஆகி ஒரு தம்பி பிறக்களவு கூட ரொம்ப குண்டாகல. அவன் பிறந்ததுக்கப்புறம் தான் விறுவிறுன்னு வெயிட் போட்டேன். ஏன்னா ஃபீட் பண்ணச்சுன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு பசி எடுத்தோன்னே நிறைய நம்ம இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இன்டேக் பண்ணி சுத்தமாக இப்போ நல்லா உட்காந்துருக்குது. பிள்ளையார் அப்பா மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம குறைக்கணும். தம்பி ஸ்கூலுக்கு போனால் தான் நம்மளால் திரும்ப வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னும் 1 இயருக்கு நம்மளை எல்லோரும் குண்டமானு வச்சு செய்வாங்க. பரவாயில்ல, குண்டாக இருந்தால் நம்மளுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்காரங்க இன்னே வரை என் உடம்பு வச்சு கிண்டல் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு அது பெருசாக வந்துடல. மதி அந்த வேலை செய்யலையே, இந்த வேலை அதை செஞ்சுருக்கலாம்லான்னு கேட்பாங்களே தவிர ஏன் செய்யலை, எதுக்கு செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்தோடனே செஞ்சால் கூட பார்த்துக்கோங்க. என்ன அவங்களுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, சொல்லுவாங்க கொஞ்சம் செஞ்சு வை, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சாப்பாடாவது செஞ்சு வை, குழம்பு நான் வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒட்டுக்காக செஞ்சாலும் அவங்களுக்கும் அது ஒரு, ஏன்னா ரொம்ப அவங்களும் அங்கேருந்து வந்து, ஏன்னா 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டு வருவாங்க. எப்படினாலும் இவங்க வேலைக்கு போகிறது, இவங்க நிரந்தர எதுவும் கிடையாது, வேலை பெயிண்டிங் ஒர்க்கு தான். அங்கே எங்கேன்னு போயிட்டு வருவாங்க. அப்படிங்கச்சுல அவங்க டயர்டாக வருவாங்களா சொல்லுவாங்க, சோறு மட்டும் செஞ்சு வையுமா, வந்தோடனே குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கங்க, 9-9:30க்கெலாம் பெட்டுக்கு போயிடணும். அதுதான் நல்ல பழக்கம். அப்போ தான் காலையில் ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க எந்திரிக்கிறதுக்கெலாம் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பசங்களுக்கு. இல்லைனா அந்த பசங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். எங்கள் வீட்டில் அது அடிக்கடி நடக்கும். எங்கள் சின்ன பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கச்சுலனா நைட்டு தூக்கமே இருக்காது. அப்படிங்கச்சுல பெரிய பையனுக்கும் பாதிச்சிடுச்சு, எங்களுக்கும் பாதிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை இப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த 1 மாதம் லீவ் விட்டுட்டு திரும்ப ரிட்டன் ஸ்கூலுக்கு போச்சல தான் எங்களுக்கு தெரியும் அதோட லட்சணம். கரெக்டாக இது பண்ணுறோமா, மெயின்டைன் பண்ணுறோமா. இப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஸ்கூல் லீவுன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க, அதை வந்து நீங்கள் இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ லீவ் டைமாக அதேமாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் டீ பார்க்கலான்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. பொரியலும் பண்ணி முடிச்சிட்டேங்க. அந்த பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் சாப்பிடுவான்னு நினைக்கல, ஆனால் அவனே சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.